அப்படின்னா செம்ம ஹாப்பியா இருக்கேன். ஏன் அப்படின்னா விடாமுயற்சி ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்னைக்குமே அந்த படம் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா பிரேக் டவுனோட அந்த ஒரு சாயல் நான் ஆல்ரெடி பார்த்தேன். ஸோ அந்த ஒரு இது நல்லா இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் நிறைய பேர் அதை வச்சு ஓட்டுன்னு ஓட்டி மீம்ஸ்லாம் போட்டு சாகடிச்சு மொத்தமாக கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு பாடாப்படுத்திட்டாங்க. அது மொத்தமாக அடிச்சு தூக்குற மாதிரியே வந்து டீசர் வெளியிட்டிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அப்படியே அந்த ஒரு கிராஃபிக்ஸில் வந்து ஒரு ஆக்சுவலி அது கத்தின்னு நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் காட்டின அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல். ஐயோ எப்போ ஏன்டா இப்போயே டீசர் விட்டீங்க, நான் வெயிட் பண்ணுறவங்க ஏப்ரல் மந்த் வரைக்கும் வெயிட். ஆக்சுவலி இந்த மந்த் 10ஆம் தேதி தானே ரிலீஸ். அவ்வளோ நான் அந்த ஒரு 4-5 நாளைக்கு எங்களால் முடியல ப்ரோ. எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா ரெட்டு பார்த்துருப்பீங்க. அதில் இடத்துல நம்ம அமர்கலம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பில்லாவோட அந்த ஒரு சீன் போதும் ப்ரோ, வேற என்ன வேணும். அந்த பிளாக்கோட அந்த பிளாக் ஷர்ட் அந்த இதில் வந்துட்டு காட்டும் அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே தேவையில்லை. அதுவும் சொல்லுவார் பார்த்தீங்களா, அது அப்படின்னு சொன்ன அந்த டைலாக்லாம் அடிச்சு தாக்கலாம். அதே மாதிரி மிஸ்டு ஆல் அப்படின்னு சொன்னும் போது ஐயோ எங்களையும் சேர்த்து மிஸ் பண்ற மாதிரியே ரசிகர்களையும் சேர்த்து தலைவருக்கு மிஸ் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீலாக இருந்தது. அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது சூப்பராக இருந்தது. எவ்வளோ ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு 3 விதமானது சொல்லுங்க. டைட்டிலே வந்துருச்சு, எவ்வளோ நாளைக்கு தான் நானும் நல்லவனாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லதையும் காட்டி, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே தலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் தலைலாம் விட்டுருங்கடா, ஏகேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி படத்திலே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த டைலாக் அவர் பேசின அந்த வேர்ட்ஸ், ஏன்னா விடாமுயற்சியில் பேசவே இல்லைன்னு சொல்லியே ஓச்சு தள்ளிட்டாங்க. இதில் கொடுத்த டைலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரண மாசனே சொல்லலாம். மொத்த கலவையும் இது வரைக்கும் அஜித் சாருன்னு சொன்னாலே என்ன மாதிரியான படம், என்ன மாதிரி டைலாக் வைபு வருமோ அத்தனையும் காமிச்ச மாதிரி இருந்தது. அதுவும் அந்த கலர் ஷர்ட்லாம் போட்டு வருவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு மங்காத்த ஞாபகம் தான் வந்துச்சு. வந்துட்டான்டா என் தலைவன் அப்படிங்கிற மாதிரி ரிட்டன் அந்த ஒரு பேக் கொடுத்த மாதிரி இருந்தது. எக்ஸ்பெக்ட் அதெல்லாம் தாண்டி மிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு வைப்பாவே இருந்தது. நீங்க டீசர் நீங்க பாத்தீங்களா இல்லையா, ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்குமே வைப்பு கொடுத்த மாதிரியே ஒரு ஃபீலா இருந்தது. அதுவும் அந்த ஒரு தீப்பு, அதாவது துப்பாக்கி வச்சு சுடுற சீனா இருக்கட்டும், லாஸ்டா அந்த அஜித்குமார்னு போடுற அந்த விதமே ரொம்ப டிஃப்ரெண்டான வேவா இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு, சீக்கிரம் விட்டுருங்கடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. பயம் வேற இருக்கு. ஏன்னா விடாமுயற்சியில இப்படிதான் பண்ணாங்க, இந்த விடுறேன்னு சொல்லிட்டு விடாம விட்டு, அந்த விடுறேன்னு சொல்லிட்டு விடாம விட்டாங்க. அதே மாதிரியே இதுலையும் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. அது வேற இருக்கு ப்ரோ. உண்மையை சொன்னா ஏகே சார், நாங்களும் உங்களை மிஸ் பண்றோம் சார், மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் வேற லெவல் உண்மையிலே. நம்ம அதார் உதார் சாங் கேட்டா என்ன வைப்பு மியூசிக் கிடைக்குமோ, ஆக்சுவலி வந்து நிறைய பேர் அனிருத் சார் வந்து மிஸ் பண்ண ஒரு அந்த ஃபீல் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி விடாமுயற்சியிலுமே சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா விடாமுயற்சியில் வந்து அனிருத் சார் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. பட் அந்த ஒரு வைப்பே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரே ஒரு சாங்கில் மட்டும்தான் அந்த வைப் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மியூசிக்கு. ஆனால் அதெல்லாம் அந்த வைப்பை கொடுக்கணுங்கிறதுக்காண்டே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா விடாமுயற்சிங்கிறது வந்து ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக ஒரு ஆத்ம திருப்திக்காக கொடுத்த ஒரு படமாக இருந்தது. இந்த படம் வந்து ரசிகர்களுக்கான படம். ரசிகர்கள் எந்த அளவுக்கு ரசித்து, எனக்கு என்ன இப்போ பயம்னா, ஆமா இல்ல சார், எனக்கு ஒரு சீன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு மங்காத்தா படத்துல இருந்து அஜித் சாரோட எல்லா படத்துலயும் எந்த ஒரு விஷயம் ஹைலைட்டோ அந்த சீனை பக்காவா ரீமேக் பண்ணா எப்படி இருக்கும். எனக்கு என்னன்னா ரீமேக்னா வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுவாங்க. பட் அஜித் சாரை வச்சு அஜித் சார் படத்தோட ரீமேக் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா, எவ்வளவு கெத்து அது அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அந்த மியூசிக்குமே அவ்வளோ ஒரு வைப்பு. தேட்டர் என்ன ஆகுமோங்கிற பயம் மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலி விடாமுயற்சிக்கு அவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. செலிப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ரோகிணிலலாம் பேக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. உள்ளே போனால் நீங்கள் என்னத்தையாவது கொளுத்தி விட்டுருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஃபுல்லாக போலீஸ் செக்கப்போட தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு. பயங்கர சம்பவம் ஒன்று இருக்கு ஏப்ரல் மாதத்துக்கு. ஆனால் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமே, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. சீக்கிரமா விட்டுருங்கடா அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. ஏன்னா பேசின எல்லாருக்கும் செம்ம பதிலடி கொடுக்கணும்ல, அதனால